பல்பி டேமரன் சேனலில் இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் 2 விதமாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கை நல்லா கழுவிக்கோங்க. அது மேலே நிறையா மண் இருக்கும், அதெல்லாம் செதுக்கிக்கோங்க. கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு அதை நம்ம ஸ்லைஸாக ஒரு இன்ச்சு ஸ்கொயராக ஸ்லைஸாக வெட்ட போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்ட போகிறோம். கருணக்கிழங்கு உப்பு தண்ணியில் போட்டுருங்க, அப்போ நம்மளை அது இரிட்டேட் பண்ணாது. கருணக்கிழங்கு இலசாக இருந்தால் நம்ம தொண்டையில் அது இரிட்டேட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம உப்பு தண்ணியில் போட்டுட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். ஸோ இது முக்கியமான ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் எவ்வளோ கருணக்கிழங்கு நம்ம வெட்டி ஸ்லைஸாக கழுவி வச்சுருக்கோமோ அதை முழுகிற வரைக்கும் தண்ணி ஒரு வானலில் ஊற்றி அதை நம்ம சுட வைக்க போகிறோம். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு ஸ்லைசஸ் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வேக விட்டு டக்குன்னு எடுத்து வடிகட்டி வச்சுருவோம். இது பேர் பிளான்ச்சிங். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா, இந்த கிழங்கு யங்கு கிழங்காக இருந்தாலும் நல்லா ஏஜ்டு கிழங்காக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது நம்மளை இரிட்டேட் பண்ணாது. ஏன்னா கருணக்கிழங்கு யூஸ்வலாக சரியாக பண்ணலைன்னா கழுத்தில் ரொம்ப இரிட்டேட் பண்ணும். தொண்டையில் அது குத்தும், அரிக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அந்த சாப்பாடை ரசிக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். 1 உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறோம், 2வது 2 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணுறோம். அடுத்ததாக மசாலாவுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, சிறு வெங்காயம் இருக்கு இல்லையா, சாம்பார் வெங்காயம் அது கொஞ்சம், அதோட சோம்பு, தேங்காய், இதை தவிர தக்காளி பழம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட் கொடுக்கும், அதுதான் அந்த புளிப்பு கொடுக்கும். ப்ளஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் நல்லா ஃபைனாக. இந்த மாதிரி ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானொலி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கினதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஏன்னா இது வறுவல், அதனால் எண்ணெய் இல்லாமல் நடக்காது. ஸோ அதில் நம்ம கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த கருணக்கிழங்கு ஸ்லைசஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதில் உப்பு, மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம், மல்லித்தூள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை இதில் ஆட் பண்ணுறோம். அது தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி வச்சு நல்லா வெந்து முறுவலாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது முறுவும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா முறுவலாக அதை வறுத்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைசஸை தனித்தனியாக அது பரவலாக வைங்க. அப்போ தான் அது ஒவ்வொன்றும் நல்லா ஹீட்டில் முறுவும். ஒன்று மேலே ஒன்று இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ பெரிய வானொலி எடுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக எடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அது கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணலாம். இந்த புளியும் உங்களுக்கு அந்த இரிட்டேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கருணக்கிழங்கில் இருக்க அந்த ப்ராப்ளம் புளியாலையும் ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால அதுவும் ஆட் பண்ணலாம். நல்லா முறுவலாக வர வரைக்கும் நீங்கள் அது பெரட்டி விட்டு ரொம்ப பிரேக் பண்ணாமல், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வேக வச்சுட்டே இருங்க. இது நிறையா நேரம் ஆகும். ஸோ இதை நம்ம முதலே போட்டுடலாம். முறு கருணக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம சாம்பாரோடையும் சாப்பிட்லாம், குழம்போடையும் சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு ரொம்ப சுவையாக டேஸ்டியான ஒரு கிழங்கு. அதை நீங்கள் நிச்சயமாக பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான கிழங்கு கூட இது. 2வது வகையான கருணக்கிழங்கு வறுவல் க்யூப்ஸாக ஃப்ரை பண்ணுறது. இது ஸ்பெசிஃபிக்காக அல்சர் பேஷண்ட்ஸ்க்காக. அதுக்கு தேவையானது கருணக்கிழங்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க, வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கோங்க, புளிக்கரசல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வகை வறுவலில் நம்ம கருணக்கிழங்கை சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்க போகிறோம். இதுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோடு நீங்கள் ஜீரகத்தூள், சோம்புத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தக்காளி பழமும் இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது அல்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. பட் நீங்கள் இதிலே நீங்கள் தக்காளி பழமும் மிளகாப்பொடியும் சேர்த்துட்டிங்கன்னா இது நார்மல் ரெசிபி. ஸோ அது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இது ஸ்பெசிஃபிக்காக அல்சர் பேஷண்ட்ஸ்க்காக இந்த ரெசிபியை சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வானொலியில் அது நல்லா சூடானோடனே கடுகு தாளிக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே நம்ம இதில் கருவேப்பிலை, வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு அரை வெங்காயம், ஒரு வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. வெங்காயம் நல்லா சுருண்டு வதக்கி வரும்போது
அந்த கருணக்கிழங்கு க்யூப்ஸாக வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி, அப்புறம் சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வடிகட்டி, அதை இதில் ஆட் பண்ணுறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். வெந்து போனதுக்கப்புறம், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு நம்ம இது வந்து எண்ணெய் விட்டு நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் புளி இதுலேயே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அகெயின் இந்த புளி வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து அந்த கருணக்கிழங்கு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு ஸ்லோ குக்கிங் பண்ணி முருவலாக எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் அல்சர்ஸ் பேஷண்ட்ஸ் யாரால் உரப்பு சாப்பிட முடியாது அவங்களுக்காக பண்ணலாம். பச்சை மிளகா வேணுன்னா ஃப்ளேவருக்காக 1-2 சின்ன கீரி அதில் போட்டுக்கலாம். இல்லை சுத்தமாக வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதே இது நார்மல் ஆளுங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் இதில் மிளகா பொடியும் தக்காளி பழமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்தா என்ன ஆகும்னா சின்னதாக கருணக்கிழங்கு இருக்கிறதுனால ஒரு மாதிரி மஷி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியாக தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக புளியும் ஆட் பண்ணுறோம். ஸோ அது அந்த புளிப்பு கொடுத்துரும். மிளகா பொடி ஆப்ஷனல். ஸோ முருவலாக வர வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம வறுத்துடலாம். இது இன்னொரு விதமான கருணக்கிழங்கு வறுவல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பல்பி டேம்ரின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப